Hi students, today we are going to talk about electric current. அதாவது மின்னோட்டம். கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? சார்ஜ் ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல மூவ் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், முன்னாடியே ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். ஸோ அதே தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். மேட்டர் மீன்ஸ் பருப்பொருள். இந்த யூனிவர்ஸில் எல்லா பொருளும் ஆட்டமால் ஆனவை. மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த ஆட்டமுக்கு உள்ள என்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. ஸோ அதை நம்ம நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். சரியா? நியூக்ளியஸ். ஸோ அது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக ஆர்பிட்டால் ஷேப்பில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இது பாசிட்டிவ், வெளியே ரிவால்வ் ஆகிறது எலக்ட்ரான், நெகட்டிவ் சார்ஜ். இந்த ஷேப்பில் ஆர்பிட்டால் ஷேப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது மாதிரி ஆர்பிட்டால் ஷேப்பில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர் இருக்கு. காப்பர் ஒயரில் ஒரு ஆட்டமில் 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஆர்பிட்டாலில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலில் கே ஷெல், கே ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். செகண்ட் ஆர்பிட்டாலில் எல் ஷெல் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தேர்ட் ஆர்பிட்டாலில் எம் ஷெல் 18 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்படி ஆர்பிட்டால் ஷேப்பில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக பாருங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான். அதாவது இது பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ், இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது பக்கமாக இருக்குதா அந்த ஆர்பிட்டல், அப்போ இது அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இதுவும் அட்ராக்ட் இருக்கும், இதுவும் அட்ராக்ட் இருக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த அட்ராக்ஷன் குறையும். நமக்கு தெரியும் ஃபோர்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அட்ராக்ஷன். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆட்டமில் லாஸ்ட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, லூஸாக இருக்கும். இப்போ ஹீட் பண்ணால் உடனே வெளியே வந்துடும், ஃப்ரீ எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆயிரும். சரியா? ஸோ இந்த ஏன்னா இது லாஸ்ட்டில் இருக்குது, அட்ராக்டிவ் கம்மியாக இருக்குது. சரியா? எக்ஸாம்பிள் கண்டக்டர் இருக்குது. கண்டக்டர்னாவே அபண்டன்ஸ் ஆஃப் திஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நிறைய எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதான் நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம். அதெல்லாமே ரேண்டம் மோஷனில் மூவிங் ஆகிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் ஒன் போல் டு அனதர் போல் போயிட்டு இருக்காது. அதாவது போல் மீன்ஸ் முனை, இந்த முனைக்கு இந்த முனைக்குன்ட்டு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காது. ஸோ அதனால நோ நெட் கரண்ட் ஃப்ளோ, அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத போது அந்த கண்டக்டர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஓகே, இப்போ நாம் கண்டக்டர் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே இன்சுலேட்டர் மெட்டீரியல், இது கரண்ட்டு கண்டக்ட் பண்ணும். ஐ மீன்ஸ் கரண்டோட சிம்பிள். இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஏன்? இது கண்டக்டராக நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருந்தால் தான் கரண்ட் சார்ஜ் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. எல்லா எலக்ட்ரான்ஸும் ஆட்டமாக கட்டுண்டு இருக்கும், கட்டப்பட்டு இருக்கும், கட்டி வச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை அப்ளை பண்ணாலுமே அது ரேண்டமாக, அது ஒரு யூனிஃபார்முக்கு வராது. அதனால கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அப்போ கண்டக்டரில் நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு யூனிஃபார்முக்கு வரும், யூனிஃபார்ம் மோஷனுக்கு வரும். அதனால கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கண்டக்டரில் நம்ம பேட்டரி அப்ளை பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருது. நம்ம 11th படிச்சிருப்போம், 6th லெசனில் கிராவிடேஷன். ஒரு மாசு ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இது ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் லோயர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குன்னா இது ஏன்னு எடுத்துக்கிறோம், இது பின்னு எடுத்துக்கலாம், இந்த போல். சரி, இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அது எலக்ட்ரிக்கல் நியூட்ரலாக இருக்கும், ஈக்கு பொட்டன்ஷியலாக இருக்கும். ஏவும் பியும் ஈக்கு பொட்டன்ஷியல் சமமாக இருக்கும். சரியா? இதே நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு பேட்டரியை அப்ளை பண்ணுறோம். அப்படி இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்படி அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவில் ஹை பொட்டன்ஷியல் இருக்கும், நெகட்டிவில் லோ பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ இது எப்படி என்ன பண்ணும்? ரெண்டும் சமமாக பார்க்கும். அப்போ இதில் இருந்து சார்ஜ் எல்லாம் ஃப்ளோ ஆகி இது ரெண்டும் ஈக்குவலாக ஆயிரும். சரியா? ஈக்குவல் பொட்டன்ஷியலாக மாறிடும். அதே மாதிரி தான்
சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல், மைனஸ்னா நெகட்டிவ்னா லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பேட்டரி அப்ளை பண்ணிட்டோம். எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுது? பாசிட்டிவ் லோயர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகுது. இது பிளஸ், அதாவது இந்த ரெட்டு தான் மைனஸ், பிளஸ்ங்கிறது ப்ளூ. சரியா? அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இருக்குது. சரியா? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இருக்குது. அப்போ நெட் கரண்ட் என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூசிங் ஏ நெட் எலக்ட்ரிக் கரண்ட். கரண்டோட சிம்பிள் தான் ஐ போட்டிருக்கேன். ஓகே, அதுவே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஒரு செகண்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் கிராஸ் ஆகுது, அதுதான் கரண்ட் ஐ. ஐ ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் டி. திஸ் இஸ் கண்டக்டர். நம்ம ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் எவ்வளோ சார்ஜ் கிராஸ் ஆகுது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் ரெண்டும் ஈக்குவல் ஆகிறதுக்கு அதை முயற்சி பண்ணோம். இந்த பக்கம் அதிகமாக இருக்கு, இந்த பக்கம் கம்மியாக இருந்தால் இந்த பக்கம் மூவ் ஆகும். இந்த பக்கம் அதிகமாக இருந்து இந்த பக்கம் கம்மியாக இருந்தால் இந்த பக்கம் சார்ஜ் எல்லாம் மூவ் ஆகும். ஈக்குவல் பொட்டன்ஷியலுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணும். சரியா? அப்போ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ், ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் கிராஸ் ஆகுது, திஸ் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். டெஃபினிஷன் பாருங்க. The electric current in a conductor is defined as the rate of flow of charges through a given cross sectional area. அந்த பரப்புல எவ்வளோ சார்ஜஸ் மூவ் ஆகுது, ஃப்ளோ ஆகுது. This is electric current. ஓகே, ஸோ இந்த கண்டக்டர்ல சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, அது கான்ஸ்டண்டா ஃப்ளோ ஆகாது. சரியா? கண்டக்டர்ல சார்ஜ் எல்லாம் ஃப்ளோ ஆகுது, பட் அது கான்ஸ்டண்டா ஃப்ளோ ஆகாது. அதனால நம்ம ஆவரேஜ் கரண்ட் கண்டுபிடிப்போம். ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஐ. ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி. ஓகே, ஸோ அந்த ஆவரேஜ் கரண்ட்டுக்கு நம்ம லிமிட் எடுத்தோம்னா டெல் டி டென்ஸ் டு 0 எடுக்கும்போது ஐ ஈக்குவல் டு லிமிட் டெல் டி டென்ஸ் டு 0 டெல் கியூ பை டெல் டி. இதோட ஸ்மால் கரண்ட் சார்ஜ் டிக்யூன்னு போடுவோம். ஸ்மால் டைம் டிடி. ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. இது நம்ம 11th பார்த்துருப்போம். கரண்ட்னாவே சார்ஜ் பை டைம், அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, திஸ் இஸ் கரண்ட். ஸோ அதோட யூனிட் ஆம்பியர். ஏன்னு சிம்பிள் போடுவோம். அப்போ கரண்ட்டுக்கு ஆம்பியர், சார்ஜுக்கு கூலும், டைமுக்கு செகண்ட். அப்போ ஒரு ஆம்பியர் ஈக்குவல் டு ஒரு கூலும் பை ஒரு செகண்ட். இப்போ ஒரு செகண்ட்ல திஸ் இஸ் ஏரியா perpendicular to the cross section cross ஆகுது. அது ஒரு செகண்ட்ல ஏரியாவில் பர்பண்டிகுலரா எவ்வளோ கூலும் சார்ஜ், அதாவது ஒரு கூலும் சார்ஜ் கிராஸ் ஆனால், ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் சார்ஜ் பர்பண்டிகுலரா கிராஸ் ஆனால் அது ஒரு ஆம்பியர். ஓகே, எலக்ட்ரிக் கரண்டோட இஸ், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அது யூனிட் வந்துட்டு ஆம்பியர், அது வந்துட்டு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, என்ன ஒரு சார்ஜ் யூனிஃபார்மா ஃப்ளோ ஆகுது, அதுதான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், பொறுமையாக பாருங்க, கிளியராக. ஓகே, தேங்க்யூ.